திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி அதற்கு தீர்வு என்ன, எப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், அவங்க பிரச்சனைகள் என்னென்ன என்று பேசுவார்கள் என்று நம்பி அந்த சட்டமன்ற லைவை பார்த்தா ஏண்டா பார்த்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம முதல்வர் சிரிக்கிறதா பார்க்க முடியலையா? ஒரு எம்எல்ஏ வந்து கோரிக்கை வைக்கிறாரு. நாங்கள் அவரை வந்து ஓடி ஓடி அவர் படத்தை பார்த்தோம், இன்னைக்கு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் எங்கள் முதல்வர் சிரிக்கிறத பார்க்க முடியல, அதனால ஒரு டிவி ஸ்க்ரீன் இங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. மக்கள் பணத்தை இந்த வரி பணம் இப்படி வீணடிக்கிறோமே அப்படின்ற அந்த அக்கறை கவலை, மக்களுக்காக நம்ம வேலை செய்யறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோன்ற என்ன கொஞ்சமாவது இந்த டிவிக்கு எம்எல்ஏக்களுக்கு இருந்திருந்தா, அந்த எம்எல்ஏ வடக்கு தொகுதி, மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கல்லாணையம், அந்த எம்எல்ஏ பேர் இப்படி ஒரு கோரிக்கை வைப்பாரா? இல்லை, நான் கேட்குறேன், இவர் தான் முதல்ல இது வரைக்கும் நம்ம முதல்வர்களையே பார்த்தது இல்லையா தமிழ்நாட்டில்? புதுசாக இப்போ தான் வானத்திலேருந்து குதிச்சு வந்துட்டாரா முதல்வர்னு? இன்னைக்கு அவரை பார்க்கணுன்னு வைங்க. இவ்வளோ நாளாக எங்கள் முதல்வர் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு டூயட் பாடிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ எங்களால் பார்க்கவே முடியல. சட்டமன்றத்திலேயே டான்ஸ் ஆடி காட்ட சொல்லுங்க அப்படின்னு அடுத்தது அந்த கோரிக்கை வைப்பீங்களா? வெறும் டான்ஸ் மட்டும்தான் ஆடுறாரு, இப்போ இது கதாநாயகிங்க இல்லாமல் ஆடுறாரு. கதாநாயகிங்களை கூட்டிகிட்டு வந்து ஆட வைங்க, அவரை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது அந்த கோரிக்கை வைப்பீங்களா? இப்படி தான் இந்த சட்டமன்றம் கோமாளித்தனமாக போயிட்டுருக்குது. இந்த சட்டமன்றத்தில் ஏன் இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க தலைவர் சிரிக்கிறத பார்க்கணும், பேசுறத பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா? மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த அவங்க தலைவர்கள் மரியாதைக்குரியவர்கள் தான், போற்றுதலுக்குரியவர்கள் தான். நீங்கள் உங்கள் தலைவனை நடிகனாக பார்த்துட்டீங்க, ரசிக்கிறீங்க. எங்களால் எங்கள் தலைவர்களை ரசிக்க முடியாது. அவங்க மேலே எங்களுக்கு மரியாதை தான் வரும், பயந்தான் வரும். எங்கள் தலைவர்கள் முன்னாடி நாங்கள் சிறப்பாக மக்கள் பணி செய்யலைனாக்கா எங்கள் தலைவர் கேட்பாங்களே அப்படின்ற அந்த பயம்தான் வரும். இப்படி நீ வந்துட்டு டிவி வைக்க சொல்லி கேட்குறத ஒரு சிஎம் வந்து ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பார்க்குறாருன்னா அவர் தலைவரா? அவர் சிஎம்மா? இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. பக்தவச்சலம் இருந்திருக்கிறாரு, ஓமந்தூரார் ராமசாமி இருந்திருக்காங்க, ராஜாஜி இருந்திருக்காங்க, காமராசர் இருந்திருக்கிறாரு, அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ இவங்களுடைய வழித்தோன்றல்கள்லாம் யாரு? அவங்கவுங்க தலைவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்காதா? பயம் இருக்காதா? ஐயோ, நம்ம கரெக்டாக மக்கள் பணி செய்யலைன்னா நம்ம தலைவர்கள் நம்மளை கேட்பாங்களே, கண்டிப்பாங்களே அப்படின்ற பயம் இருக்காதா? எங்கள் தலைவர்கள் மரியாதைக்குரியவங்க, அவங்கள பார்த்து நாங்கள் வணங்கணும், அவங்க பார்வை நம்ம மேலே படணுன்ற எண்ணம் எங்கள் உறுப்பினர்களுக்கெல்லாம் இருக்காதா? நாங்கள் ஏன் கேட்கல? அது எங்கள் தலைவரை பார்க்கணுன்னா கட்சி அலுவலகத்தில் போய் பார்த்து அங்கே வந்து பார்த்து பேசுவோம். இல்லை, சட்டமன்றத்தில் பார்க்கணும்னா மக்கள் கோரிக்கைகளுக்காக எழுந்திருச்சு பேசணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு அது வந்து ஒரு கூத்துப்பட்டற மாதிரி ஆயிடுச்சு, கோமாளிகளின் கூடார மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே முடியல. அப்படியும் சரி, நம்ம இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, மின்வெட்டு பிரச்சனை ஏராளமாக இருக்குது. ஒன்று மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, இன்னொன்று வந்துட்டு மின்சார கட்டணம் பல மடங்கு ஏறி போயிருக்குது. இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினாக்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இந்த அரடவுசரு, இந்த கழிவறைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, கழிவறை கண்காணிப்புத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாருன்னா கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு திசை திருப்புற வேலையை பார்க்குறாரு. இந்த டேக் டைவர்ஷன்வாங்கல்ல, அந்த மாதிரி திசை திருப்புற வேலையை பார்க்குறாரு. அப்போ இவங்க கிட்ட பதில் இல்லை, கேள்விக்கேற்ற பதில் இல்லை. இன்னொன்று வந்துட்டு பஞ்ச் டைலாக் பார்த்து பேசி ரீல்ஸ் போடுறதுல இந்த அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி ரீல்ஸுக்கு தான் கண்டென்ட் எடுத்துகிட்டு வராங்க. ரீல்ஸ் போட்டு அதை லட்சக்கணக்கானோர் பார்க்க வைக்கிறதுக்கு தான் கண்டென்ட் எடுக்கிறாங்க. இது இந்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசினதை அவை குறிப்பிலிருந்து அதிக முறை நீக்கினது இந்த அப்பாட்டக்காரங்களை தான். இது வரைக்கும் அது நடந்ததில்லை, இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக நடந்ததில்லை. அப்போது வேணுன்னே பேசுவாங்களா? பேசி ரீல்ஸ் போடுற ரீல்ஸ் கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்குவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இது வெளியே போகக்கூடாதுன்ட்டு தான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ரீல்ஸாக போட்டு யூடியூப்லேயும் இன்ஸ்டா மற்ற சோசியல் மீடியாவெலாம் போட்டுவிட்டு லட்சக்கணக்கான பேர் பார்க்க வைக்கிறாங்க. இப்படி கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு அது உடனே சாரி சொல்கிறது. இவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுமா? இவர் இப்படி பண்ணுறாரு. இவங்களுக்கு நாங்கள் பதில் கவுண்டர் கொடுக்காம இருக்க முடியுமா? நாங்கள் மக்கள் பிரச்சனையை எங்கள் திமுக தலைவர்கள் பேச வந்தாங்க, அதை பேச சொல்லி விடாம டேக் டைவர்ஷனில் போகிறாங்க. எங்கள் இளம் கலைஞர் சும்மா விடுவாரா? சங்கின்னு சொன்னார். அப்போது இந்த சூழலை இவங்க வந்து வேணும்னே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முதல்வர். ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னாக்க இது யார்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிஎம் நடிகர் முதல்வர்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. அவரு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. எங்க உங்க அப்பாவை காணோன்னு ஆரம்பிச்சு வச்சாரு. அடுத்தது இந்த ஏன் இப்படி மக்கள் பிரச்சனையெல்லாம் இருக்கே அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரே முதல்வர். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்போ அமுதன் இறந்துட்டான். இன்னும் சின்ன சின்ன பசங்கள்லாம் லாக்கப்பில், அருணாச்சலன்ற ஒரு பையனை லாக்கப்பில் வச்சு கொண்டுட்டாங்க. இந்த திருத்துறைப்பூண்டியில் அங்கே ஒரு சின்ன 12 வயசு பையனை கொண்டுட்டாங்க. இப்படி சின்ன சின்ன பசங்கள்லாம் போலீஸ் அடித்து கொள்ளுதே. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள். துறை அமைச்சர் முதல்வர் தீர்வு சொல்லுங்கள். ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் பேச தெரியாமல் ஒன்றும் இல்லை. 3 ஃபைலு நிதியமைச்சர் சொன்னார்ல, 3 ஃபைலு என் டேபிளில் தான் இருக்குது. நான் பிரித்து பார்த்தேன்னா இடைத்தேர்தலையாவது சிலருக்கு நல்லது செய்யணுன்றதுக்கோசரம் பார்க்காம வச்சுட்டு இருக்கிறேன். மிரட்டுறாரு. ஒரு முதல்வர் இப்படி பேசினா அமைச்சர்கள் எப்படி பேசுவாங்க? ஒரு நல்ல முதல்வர், ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முதல்வர், ஊழல் நடக்கக்கூடாது, நான் தொட்டாலும் நானும் தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன், தொடுன்னு நினைக்கிறவனையும் விடமாட்டேன்னு பஞ்ச் டைலாக் பேச தெரிஞ்சதில்ல. அப்போ ஊழல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு அந்த ஃபைலை ஜோசியம் பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கீங்க? எப்போ பிரிக்கலான்னு மிரட்டி பார்க்குறீங்களா திமுக காரங்களா? நீங்கள் மிரட்டினா நாங்கள் பயப்படுற ஆளா? எடுத்து நீங்கள் கேஸ் போட வேண்டியது தானே? யார் நீங்கள் ஆதாரபூர்வமாக கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? ஏன் அதை செய்யாமல் சும்மா அங்கே ட்ராமா போட்டுட்டு இருக்கிறீங்க? அப்போது இந்த அமைச்சர்கள்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் யாராக இருக்காங்கனாக்க இந்த நடிகர் முதல்வர் தான் காரணம். பாட்டு பாடுறாங்க சட்டசபையில், பாட்டுக்கு பாட்டு போட்டி, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு போட்டியாக நடக்குது. அந்த பொண்ணு கொடுத்ததில்ல, அதுவும் ஊற்றிக்கிச்சு. கார் கொடுத்தது ஊற்றிக்கிச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுப்பாருன்னு ஒரு எம்எல்ஏ நீ பாடுறதுக்கு அவனை அனுப்பிவிட்ருக்குறாங்க. அப்புறம் நிதி அமைச்சர் அவர் ஒரு பாட்டு பாடினார். இவருக்கு போட்டியா சபாநாயகர் அவர் ஒரு பாட்டு. அப்போது இங்கே பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, பஞ்ச் டைலாக்கு, இதுதான். மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே முடிய மாட்டேங்குது. எதிர்கட்சிகள் பேசணும், கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்தால் டேக் டைவர்சன். ஒரு 4 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பேசுகிறாங்க. அந்த சங்கி கக்கூஸ் கழிவறை கண்காணிப்புத்துறை அமைச்சர் ஒன்று, அப்புறம் அந்த வளர்ந்தவன் ஆதவ அர்ஜுனா ஒன்று, ராஜ்மோகன் ஒன்று. இவங்க 3 பேர் தான் எழுந்திரிச்சு பேசுகிறாங்க. அதுவும் அவங்க துறை சார்ந்து பேசுகிறாங்களானாக்கா யார் இதுவோ யாரை பற்றி எந்த அமைச்சரை பற்றி கேள்வி கேட்டாலும் இவங்க 3 பேர் மூக்க நுழைச்சிக்குவாங்க. மற்றவங்க யாரும் பேசுறதில்ல, பேச தெரியல. இவங்க பேசுகிறவங்களும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, இவங்களுக்கும் பேச தெரியல. ஆக மொத்தத்தில் மக்கள் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இந்த ஆட்சி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க டிஎம்கே அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காருக்கு காசு கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு காசு இருக்கும், அதுக்கு மட்டும் இருக்கும். அதே போல் முதல்வருக்கு அலுவலகம் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சட்டமன்றம் அது. எல்லா முன்னணி தலைவர்கள் ராஜாஜி, பக்தவச்சலம், ஓமந்தூரார், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் அந்த முதல்வர் அறையில் உட்காந்து பணி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த துறைக்கு மட்டும் அந்த ரூமில் உட்கார முடியாதான். கேட்டால் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களாம் வராங்களாம். முதல்வர்னா எல்லாரும் ஒன்று தான். இது மட்டும் என்ன பேசலாம் நீ பிடுங்க முடியாதா நீ? மற்ற முதல்வர்களை பார்க்க வெளிநாட்டுக்காரங்களாம் வரமாட்டாங்க. இவர் மட்டும் அந்த கடற்கரையை பார்த்த மாதிரி இருக்கணுமா? ஜோசியர் சொல்லிட்டாருன்ட்டு 5.5 கோடி நம்ம வரி பணத்துலேருந்து ஒதுக்கி ஸ்பெஷலாக அந்த ரூமுக்கு செலவு பண்ணுறாங்க. அவர் உட்கார்ற சேருக்கு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. இப்படி மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறதுக்கு தான் இவர் சிஎம் ஆயிருக்கார ஒழிய மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணி செய்யறதுக்கு அவர் வரல. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் கொடுக்குற அந்த தங்க மோதிரம் கொடுக்கறதுல கூட ₹1 அளவில் முறைகேடு நடந்திருக்கு, அந்த டெண்டர் விடுறதுல முறைகேடு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த புகாரும் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே முறைகேடு புகார் கையும் காலுமா. அந்த பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விற்றதில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அந்த ரமேஷ் அமைச்சர் 4 அமைச்சருங்க மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பெரிய அப்பாட்டாக்கார மாதிரி பேசுவாங்க அந்த 4 பேர் மட்டும். அந்த ரமேஷோட சொந்தக்காருக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு. அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த கழிப்பறைத்துறை அமைச்சர், கண்காணிப்புத்துறை அமைச்சரோட சொந்தக்காரு 60 கோடிக்கு நில மோசடி. இப்படியே அப்பட்டமாக வக்கீல்கள் நியமனத்தில் 1000 கோடிக்கு மேலே ஊழல். இது அப்பட்டமாக வெளிப்படையாக வந்துருச்சு, ஆதாரபூர்வமாக வந்துருச்சு. ஆனால் இவங்க ஊழலை ஒழிப்புன்னு பொய் மட்டும்தான் இந்த அரசாங்கம் பேசிட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த சட்டசபை மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய சபையாக இல்லாமல் கோமாளிகளின் கூடாரமாக, கூத்துப்பட்டறையாக ஒரு நடிகனை முதல்வராக்குனாக்க இந்த நாடு எப்படி கெட்டு சீரழிஞ்சு போகும்
என்பதற்கு உதாரணம் தான் இந்த 100 நாள் ஆட்சி. இந்த 100 நாள் ஆட்சியிலே இந்த நம்ம தமிழ்நாடு வந்து பின்னுக்கு போயிடுச்சு. இன்னும் நீடிச்சா பல திட்டங்கள், பிஜேபியோட பல சட்டங்கள் வந்து உள்ள வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு வந்துட்டு திருப்பூர்ல மசூதியில போயிட்டு தொழுகை பண்ணக்கூடாதுன்னு இந்து அமைப்பினர் வந்து அங்க வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க. எங்கிருந்து வந்தது? கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில இந்த இந்து அமைப்பினர்னு சொல்றவங்க இருக்கிற இடம் தெரியாம ஒண்டிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே தலைக்காட்ட பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கிருந்து வந்தது இவங்களுக்கு இவ்வளவு துணிச்சல்? இதுல இருந்தே தெரியுது இது யாருக்கான ஆட்சின்ட்டு. ஆனா அந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அந்த காலில் ஒன்று தாங்கி பிடிச்சிட்டு அவங்களா அழிக்கிறாங்க இந்த கட்சி. ஆனா இவங்க அவங்களுக்கு வந்து தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல இதை பத்தி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.